9th Math Chapter 1 Set Language Exercise 1.52. Then if k equal to if a is equal to Ninth Math Chapter 1 Set Language Exercise 1.52. Then k equal to ABDF, B is equal to BCDG. Next M is equal to ABCDH. Then find the following. இப்போ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. ஃபஸ்ட்டு கொஸ்டின் K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. இப்போ ஃபஸ்ட்டு L இன்டர்செக்ஷன் Mன்னா என்னென்னு பார்ப்போம். L இன்டர்செக்ஷன் Mன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், எல் இன்டர்செக்ஷன் எம். எல் இன்டர்செக்ஷன் எம்னா எல்லுக்கும் எம்முக்கும் என்னென்ன காமனாக இருக்குதோ அதை எல்லாம் எழுதணும். ஓகே, எல்லுன்னு சொன்னால் என்னென்னு பாருங்கள். எல் இன்டர்செக்ஷன் எம்னு சொன்னால் எல்லுலேயும் எம்முலேயும் இருக்கக்கூடியது எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும். எல் வந்து என்னது, பி சி டி ஜி. இன்டர்செக்ஷன் எம், எம்என் என்ன, ஏ பி சி டி ஹெச். ஓகே, இப்போ இதில் ரெண்டுலையும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதில் ரெண்டுலையும் எதெல்லாம் சேமாக இருக்குது, இதில் ரெண்டுலையும் வந்து பி இருக்குது, நெக்ஸ்ட்டு சி இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, ரெண்டுலையும் டி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் அப்படின்னு சொன்னால் கேன்னு சொன்னால் என்னென்னு பாருங்கள். கேன்னா ஏ பி டி இ எஃப் யூனியன். அடுத்தது எல் இன்டர்செக்ஷன் எம் அப்படின்னா என்னது, பி சி டி. ஓகே, பி சி டி. இப்போ இந்த ரெண்டுலேயும் எதெல்லாம் சேம், எல்லா ஆல் எலிமெண்ட்ஸையும் எழுதணும். யூனியன்னு சொன்னால் என்னது, ஆல் எலிமெண்ட்ஸ் ஏ பி நெக்ஸ்ட் சி டி இ எஃப். ஓகே, ஃபஸ்ட்டு என்னது, ஏ பி சி டி இ எஃப். செகண்ட் சம் பாருங்கள், கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். ஃபஸ்ட்டு எல் யூனியன் எம்ன்னா என்னென்னு பார்ப்போம். எல் யூனியன் எம்ன்னா என்னது, எல்லையும் எம்ஐயும் எல்லா ஆல் எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். இப்போ ஆல் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, பி சி டி ஜி. ஏ எழுதல, பி ஏற்கனவே எழுதிட்டோம், சி எழுதிட்டோம், டி எழுதிட்டோம், ஹெச். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். கேன்னு சொன்னால் என்னது, ஏபிசிடிஎஃப். இங்கே வந்து கேக்கும் எல் யூனியன் எம்முக்கும் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். கே எழுதிடுவோம், ஏ பி டி இ எஃப் இன்டர்செக்ஷன். அடுத்தது எல் யூனியன் எம். எல் யூனியன் எம்ன்னா என்னது, பிசிடி ஜிஏஹெச். ஓகே, பிசிடி ஏஹெச். இப்போ இங்கே பாருங்கள், இதில் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். எதெல்லாம் சேமாக இருக்குது, பி சேமாக இருக்குது, நெக்ஸ்ட்டு டி இருக்குது, நெக்ஸ்ட்டு பி இருக்குது, டி இருக்குது, இ கிடையாது, எஃப் கிடையாது, நெக்ஸ்ட்டு ஏ கிடையாது. ஆன்சர் வந்து என்னது, பி கமா டி. ஒன்ஸ் ஒரு பக்கம் ஏ இருக்குது பாருங்கள், ஏ பி டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் சம் பாருங்கள், கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் கே யூனியன் எல் எழுதுங்க. கே யூனியன் எல் மீன்ஸ் என்னது, கேயிலையும் எல்லுலையும் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ். கேயில் என்னென்ன இருக்குது, ஏ பி டி இ எஃப். எல்லில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், பி இருக்குது, நெக்ஸ்ட்டு சி இருக்குது, டி ஏற்கனவே இருக்குது, ஜி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கே யூனியன் எம். அதே மாதிரி கேயிலையும் எம்லையும் என்னென்ன இருக்கோ ஆல் எலிமெண்ட்ஸை எழுதிட்டுங்க. ஏபிடி இஎஃப். எம்மை பாருங்கள், ஏ எழுதிட்டோம், பி எழுதிட்டோம், சி டி எழுதிட்டோம், ஹெச்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். இப்போ இந்த ரெண்டுலேயும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு இன்டர்செக்ஷன்னா சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். எதெல்லாம் சேமாக இருக்குது? ஏ பி டி இ எஃப் சி எதெல்லாம் சேமாக இருக்குது? ஏ பி டி இ எஃப் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் போகலாம். இங்கேயும் அதே மாதிரி கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். இப்போ ஃபஸ்ட்டு கே இன்டர்செக்ஷன் எல்ன்னா என்னென்னு பாருங்கள். கே இன்டர்செக்ஷன் எல்ன்னு சொன்னால் என்னது? கேயிலையும் எல்லையும் இருக்கக்கூடிய எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பார்க்கணும். கேன்னு சொன்னால் என்னது? ஏபிசிடிஇஎஃப். எல்ன்னு சொன்னால் பிசிடிஜி. இதில் எதெல்லாம் சேமாக இருக்குது? பி இருக்குது, நெக்ஸ்ட்டு டி இருக்குது, அவ்வளோதான். பியும் டியும், பி கமா டி. நெக்ஸ்ட்டு கே இன்டர்செக்ஷன் எம். இப்போ கேயிலையும் எம்லையும் என்னென்ன சேமாக இருக்குன்னு பாருங்கள். கேயிலையும் எம்லையும் ஏபி இருக்குது, நெக்ஸ்ட்டு டி இருக்குது, அவ்வளோதான். ஏபி டி மட்டும் சேமாக இருக்குது. எதெல்லாம் சேமாக இருக்குது? ஏ கமா பி கமா டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். இப்போ இந்த ரெண்டில் இருக்கக்கூடியது ஆல் எலிமெண்ட்ஸை சேர்த்து எழுதணும். ஆல் எலிமெண்ட்ஸ் என்னதெல்லாம் இருக்குது? ஏ பி டி. என்னென்ன இருக்குது? ஏபி டி. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.